இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நீ செத்து போயிட்டா இதோட முடிஞ்சிரும் நினைறியா? உன் சாவுக்கு காரணம் கதிர் தான் சொல்லி உங்க அப்பா அவனை வாழவே விட்டுருக்க மாட்டாரு. நீயும் செத்து அவனும் செத்து இதுதான் லவ் பண்ணீங்களா? வாழ்றதுக்கு தான் காதல். செத்து எந்த காதலையும் வாழ வைக்கவே முடியாதுமா. கதிர் வேணும் தான் விஷமே குடிச்ச, அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். கதிர் எல்லாத்தையும் சொல்லிட்டான். செத்துருவேன்னு மிரட்டி நீ அவனை தாலி கட்ட வச்சதே முதல்ல எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்க அப்பா கதிரை உயிரோடவே விடமாட்டாரு. ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பைத்தியகாரத்தனமா தான் பண்ணிக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இப்ப என்னாண்ட வந்து என்னத்த செய்யன்னு கேட்டா நானத்த சொல்றது? நான் வாழ்ந்தா கதிரோட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்துதான் போவேன். ஓங்கி அரைஞ்சா பொல்லு தெரிச்சிரும் பாத்துக்க. இவ்வளவு நேரம் நான் என்னடி சொல்லுறேன்? திரும்ப செத்து போவன் சொல்லுறா? அண்ணி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, கதிர் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் திரும்பவும் இப்படி எதுவும் செய்யாம இருக்கணும்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் என்ன சத்தியம் பண்ணோம்? கதிரையும் என்னையும் ஒன்னா வாழ வைக்க வேண்டியது உங்க பொறுப்புன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்ப நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நான் தைரியமா இருப்பேன். இந்த விஷயத்துல மட்டும் நீயும் உங்க அப்பனும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. சரி, இப்ப நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா உங்க அப்பாவுக்கு நான் பண்ண சத்தியத்தை மீறின மாதிரி ஆயிடுமே. உங்க அப்பாவுக்கு நான் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தேன்னு ஞாபகம் இருக்குல்ல? சோமியா கல்யாண விஷயத்துல நீயா அவனோ தலையிடவே கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம். அப்படி ஒரு சத்தியத்தை உங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்துட்டு இப்ப நீ கேக்குற பாரு ஒரு சத்தியம், அதை நான் எப்படி பண்ண முடியும்? என்ன பயன்ட்டியா? நேர்மையும் நியாயமும் தானே சத்தியம். ஒருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயமே இல்லையே. அப்ப எது சரியோ அதானே சத்தியம். அதுதானே பண்ணணும். ஊர் அறிய நடக்காட்டினாலும் உங்களுக்கு நடந்தது ஒரு கல்யாணம் தான். அந்த கல்யாணத்தை ஊர் அறிய நடக்க வைக்கலாம். உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வாழ வைப்பேன். இது சத்தியம். டேய் பிரபு, சத்யா ஃபோன் பண்ணாளா? சௌமியாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டியா? இல்லம்மா, டாக்டர் வந்துட்டு செக் பண்ணிட்டு போனதும் ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மா, சத்யா தான் கால் பண்றாங்க. ஹலோ. அமுல் பேபி. சொல்லுங்க. சௌமியா கண் முடிச்சிட்டா. பல்ஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்துச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சரிங்க, சூப்பருங்க. சரி, நாங்க இப்பயே கிளம்பி வரோம்.
இல்ல அமல் பேபி, இப்போ கிளம்பி நீங்க எதுக்கு இந்த நேரத்துல வரணும்? ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம சௌமியாவை காலையிலே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். அதனால நீங்க காலையிலே கிளம்பி சீக்கிரமா வந்தா போதும். அப்படியா? சரி, ஓகேங்க. அப்போ மார்னிங் ஏர்லியரா வந்துடுறோம். ஆ ஆ, பாய். அம்மா, ரொம்ப ஹாப்பியான நியூஸ். சௌமியா கண்ணு முழிச்சிட்டாலாம். நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்றாங்களாம். நம்ம காலையில போய் கூட்டிட்டு வந்துடலாம். சரிடா, போலாம். ஆ. எதுக்கு அமல் பேபி இந்நேரத்துக்கு வந்த? நான் தான் காலையிலே வான்னு சொன்னல. அது நான் காலையில வரலாம் தான் நினைச்சேன். ம், ஆனா நான் படுத்தனா தூக்கம் வரல. அதான் தூக்கம் வரலையா? ஏன்? அதான் தெரியல. ஆ, ம், அப்போ நான் இல்லனா உனக்கு தூக்கம் வர மாட்டுது. ம், ஆ, அது அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அப்புறம் ஏன் தூக்கம் வரலன்னா? அது ம், ஆ, தோ இது கொடுக்க வந்தேன். காலையில தானே பல்லு விளக்க போறேன். இப்ப எதுக்கு பேஸ்ட் வாங்கிட்டு வந்துக்கிற? பேஸ்ட்? ஏங்க, இது பேஸ்ட் இல்லைங்க, ஓடோமாஸ். என்ன மாசு? ஓடோமாஸ். ம், இது என்னத்துக்கு? தோ கொசு கடிச்சதுல. ஆ, ஆ, இது கையில கால்ல தேய்ச்சா கொசு கடிக்காது. ஆ, ம், அப்படியா? ம். இத எப்படி பூசணும்லாம் எனக்கு தெரியாது அமல் பேபி. எனக்கு வேணாம். ஏங்க, நான் பூசி விடுறேங்க. ம், ம். அப்படின்னு ஓகே. ம், என்ன உடனே உட்காந்துட்டாங்க? ம், ம், கை நீட்டுங்க. 1 2 3. ம், அந்த கை காட்டுங்க. ஆ, Huh.